சங்கத்துல போன நேத்து 12 மணி. என் பேரு பிரியங்கா. நாங்க நேத்து 12 மணில இருந்தே இங்கதான் இருந்தோம். எல்லாமே நல்லபடியா தான் போச்சு. அவரை பாக்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தோம். வெயிலா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்களாம் ரசிகரா தான் வந்தோம். எல்லா மக்களும் அவரை ரசிகரா தான் பாக்குறதுக்கு அதிகமான மக்கள் இங்க வந்தது காரணம் அவரை ரசிகரா பாக்குறதுக்கு மட்டும்தான். இன்னொன்னு சொல்றாங்க லேட்டா வந்ததுனால மக்கள் வெயிலே நின்னதுனால சொல்றாங்க. அது ஒரு காரணம் இருந்தாலும் அவர் லேட்டா வந்தது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் அங்க முடிச்சுட்டு அவரை மூவ் பண்ணி அவரால் இங்க வர முடியல. அதுதான் காரணம். இங்கேயே அவர் 2 hours ஆச்சு. கரூர் உள்ள வரத்துக்கே அவர் 2 hours ஆயிருச்சு. அந்த அளவுக்கு அவ்வளவு கூட்டம். இந்த இடம் போதிய இடமாவே கிடையாது. இந்த இடம் கொடுத்தது ரொம்ப தப்புன்னு நாங்க சொல்லுவோம். மக்கள்னால அவரை பார்த்தாச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வெளியில போகிறதுக்கு கூட இங்க இடமே இல்ல. எந்த மக்கள்னாலையும் ஒருத்தர் நெருக்கி 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 நின்னுதான் இவ்வளவு பிரச்சனை. இன்னொன்னு போலீஸ் பாதுகாப்பே இல்ல. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே இல்ல. நாங்க இருந்த இடத்துல ஒரு போலீஸோ 2 போலீஸோ தான் இருந்தாங்க. உள்ள எல்லாம் எத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட என்னன்னா கூட ஒரு 10 போலீஸ் இருந்திருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் நிக்கிறாங்க. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. இந்த போலீஸ் எல்லாம் நேத்து வந்திருந்தா கண்டிப்பா இத்தனை உயிர் போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. விஜயை பார்த்தோன்னே விஜய் வண்டி இங்க வரும்போதே அவங்க மக்கள் மூவ் ஆக கூட்டம் நெரிசல் இருந்தது. அதுதான் சொல்றோமே. இங்கிட்டு எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்ல. மக்கள் எங்க போவாங்க? கண்டிப்பா வழி இல்ல. அவரு பேச ஆரம்பிச்சதுக்கு அதனால பேசவே முடியல. இன்னும் இருந்த நெரிசல் தாங்க முடியல. அவர் இடத்துல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு மக்களுக்கு. இன்னொன்னு விஜய் மேல இருந்து பார்க்கும்போது கீழே இருந்து கத்தும் போது அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்மளை பார்த்த ஆர்வத்துலதான் கத்துறாங்கன்றதுதான் அவர் நினைப்பாரே தவிர யாருக்கா இருந்தாலும் அதுதான் தோணும். அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்றது அவங்க பக்கத்துல இருக்கிற தோணும். அவருக்கு தோணாது. இத அதான் யாரையுமே இதை குறை சொல்ற அளவுக்கு இது இல்ல. போலீஸ். என் பேர் பிரியங்கா. ஆக்சுவலாக கரூரில் இந்த நிகழ்வு நடந்ததை ஏற்றுக்க முடியல. உறவினர்களை தோழர்கள் பறிகொடுத்தவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. அப்புறம் நேற்று நிகழ்வு நடக்கும் போதுமே சரி நாங்கள் இந்த இடத்துல தான் இருந்தோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளும் பண்ணிட்டு இருந்தோம். நான் குளுக்கோஸ் கலந்த வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லேடிஸ்க்கு இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆனோன்னே அவங்களுக்கு கொடுத்தேன். சாக்லேட்ஸ் வச்சுருந்தேன் கொடுத்தேன். தண்ணி இருந்தது எடுத்து கொடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டும் இருந்தோம். ஒரு கட்டத்தில் வண்டி வரும்போது அவர் புரோட்டோகால் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு அங்கேயே நிறுத்தி பேசலாங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. காவல்துறையிலேருந்து இல்லை முன்னாடி போகணுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அது முன்ன வண்டி வந்ததுமே சரி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமானனால அந்த அழுத்தத்தில் எல்லாமே நவுந்தாங்க. அந்த நவுந்ததில் எல்லாம் கொஞ்சம் மேலே அதுக்கு முன்னாடியே மேலேயும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எவ்வளோ வார்ன் பண்ணியுமே கேட்கல. காவல்துறை 2 பேர் தான் இருந்தாங்க. போதிய அளவுக்கு இல்லை. அவங்களுமே கண்டிக்க திரும்ப மிரட்டுற தோரணையிலும் சிலது நடந்தது. இன்னொன்று சொல்ல போனால் அவர் ஒரு நடிகராக இருந்து பார்த்த மக்கள் இன்னைக்கு ஒரு தன்னெழுச்சியாகவும் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு எழுச்சி மிக்கதான் இந்த கூட்டமே நடந்திருக்குது. இன்னொன்று ஒரு அரசியல் கட்சிக்கு எதிர்கட்சி தலைவர் அவரை ஒப்பிட்டு சொல்லும் போது இந்த ஏரியாங்கிறது போதுமானது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. காவல்துறையிலேருந்து கொடுத்துருப்பாங்க, உளவுத்துறையிலேருந்து சொல்லியிருப்பாங்க இந்த இடம் சரியா இருக்காது. நீங்கள் சொல்றீங்க 30,000 பேர் 50,000 பேர்.